portrayed symbolically for us to understand what God can do. බලන්න උදාහරණයක් කාරයක් ගන්නකොට ஒரு காரை எடுத்துக்கொண்டா කකුල් කියලා අපි ඔය ටයර් වලට கார் என்கிற கார்ல டயர்கள் நாங்க இருக்கிறோம். පොඩි ළමයෙක් අපි වතුර රේඩියේටරේට වතුර දානකොට ළමයෙක් ඇවිත් මොනවද කරන්න කියලා අපි කියනවා මේ වතුර බොන්න දෙනවා. ரேடியேட்டருக்கு நாங்க தண்ணி ஊற்றினா சிறு பிள்ளைகள் என்ன செய்யறதுன்னு கேட்டா நாங்க அதுக்கு தண்ணி ஊற்றுகிறோம் என்று சொல்கிறோம். ඔයගොල්ලෝ දැකලා තියෙනවා සමහර වාහන බලනකොට මිනිස්සුගේ මූණක් වගේ තියෙනවා. சில வாகனங்கள் இருக்கின்றன திடீர்னு பார்க்கும்போது மனிதனுடைய முகத்தை போல் இருக்கின்றது. වින්ඩ් ස්ක්‍රීන් දෙකම ඇස් දෙකක් වගේ තියෙනවා. அது விண்ட்ஸ்கிரீன் ரெண்டுமே ஒரு ரெண்டு கண்களை போல் இருக்கின்றது. එන්ජිම තියෙන කෑල්ල බස් එකේ අර මැද කෑල්ල තියෙන ටාටා ඉසුසු කියලා දාලා අශෝක් ලේලන්ඩ් ඒ කෑල්ල නහය වගේ තියෙනවා. மூக்கை போல இருக்கும் அங்க இன்ஜின் இந்த டாடா இசுசு அடிச்சிருக்கிற பகுதி බෆර් එක කට වගේ තියෙනවා. அது வாய் போல இருக்குது அந்த பஃபர் பார்க்கலாம். ඒ ඉස්සර කාලේ මම පොඩි කාලේ තිබුණා මේ දැනුත් එක බස් එකක් දුවනවා මහනුවර දක්වන මේ මර්සිඩීස් බෙන්ස් එක. மெர்சிடிஸ் பென்ஸ் இந்த ஒரு நல்ல பஸ் ஒன்று இருக்கின்றது. ඒකට මම පොඩි කාලේ නම් තියලා තිබ්බේ බුම්බස් කියලා. போதக அதுக்கு பேர் வச்சிருக்காங்க பும்பஸ். ඒක උගේ මූණ බලුවම මේක බුම් කියලා කියනවා. அது அப்படி ஊதி கொண்டிருக்கிற பும்பஸ் என்று சொல்கிறார். දැන් සමහර කාලේ මේ ෆොක්ස්වෑගන් කාර් එක දැක්කම මිනිස්සු Volkswagen காருக்கு மாதிரி இருக்கின்றது. පරණ මේ ඔස්ටින් කේම්බ්‍රිජ් කියන ஆஸ்டின் கேம்பிரிட்ஜ்ல கலந்துதான் இருக்கும். සමහර කොමර් ලොරි කියනවා. சில லொரிகள் எப்படி இந்த மாதிரி ஃபோர் லொரி இல்ல. மூணு බලනකොට මිනිස් மூணක් වගේ மனிதனுடைய முகத்தை போல வாகனங்கள் இருக்கின்றன. ඒවට මූණවල නෙමෙයි. அதேமே முகங்கள் அல்ல. ඉතින් අර නිකන් අර අපිට පේනවා. ඒ වගේ දෙවි කෙනෙක් වුණාම දෙවියන් වහන්සේලා මේවා නැති වුණාට අපිට තේරෙන්න මාසෙ එහෙම කියලා තියෙනවා. ஆண்டவர் இல்லாவிட்டால் அடிமைகளை தெரிந்து கொள்வதற்கு தேவன் வைத்திருக்கிறார். පළවෙනි එක දැනගන්න දෙවියන් වහන්සේ මිනිස්සෙක් නෙවෙයි. முதலாவது நம்முடைய ஆண்டவர் மனிதன் அல்ல. ඒ නිසා නසුපුර කියන්නේ. ஆண்டவர் பொய் சொல்ல மாட்டார். Because God is not a man, he doesn't lie. Now when you talk about lies, man is the only creature who has the ability to lie besides Satan. ඒ කියන්නේ මනුෂ්‍ය විතරයි දෙවියන් වහන්සේ මාවපු මේ පොළවේ මාවපු සත්‍යෙ. මොකද යක්ෂයා උඩ ස්වර්ගයේ ඉඳපෙකේ. නමුත් පොළවේ මාවලා තියෙන සත්තුන්ගේ මනුෂ්‍යක විතරයි බොරු කියන්න පුළුවන්. பூமியிலே சிருஷ்டிக்கப்பட்ட மனிதனால் மாத்திரமே பொய் சொல்ல முடியும். வேற இருப்பது பிசாசு. ஆனால் மனிதனுக்கு மாத்திரமே அங்கே பொய் சொல்ல முடியும். බල්ලා බොරු කියලා අහනවා. நாய் பொய் சொல்வதை பார்த்திருக்கீங்களா? බොරු කරනවා දැකලා තියෙනවා. பொய் செய்வதை பார்த்திருக்கிறீங்களா? බල්ලා උට කන්න ඕන නම් நாய்க்கு சாப்பாடு வேண்டும் என்றால் ඌ බලන්නේ මෙතන කවුද ඉන්නේ. அதை இங்க யாரு இருக்கிறது பார்க்காது. ඔබ දැන් අපි ඉල්ලුවොත් නෝන්ඩිද? நாங்கள் இப்பொழுது கேட்டால் நோண்டியாகி விடுவோமா? ඌ ඉල්ලනවා. අවුරු ඉන්න කමන්න ඉල්ලනවා. போட்டு கத்தி கதறாக்கி கேட்கும். சாப்பாடு கேட்கும். අපි සාෆි ඉන්නවා ඊට පස්සේ இந்த බලන්න. சாப்பி இருக்கிறது கருப்பு நாய். ඊයේ මෙතන ආරංචියක් කරනවා. ඔගේ මිලය 35000. நாங்கள் கேள்விப்பட்டோம் கடந்த வாரத்திலே அதோட விலை வந்து 35,000 ரூபாய் என்பதாக. උත් එක්ක ඉන්නවා සිම්බා කියලා තරයි. அதோட சிம்பா நாய் இருக்கிறது. ඌ කියලා 300 නෑ. ඌ එච්චර ගාණක් නෑ. அது அவ்வளவு விரும்பதை அல்ல. ඊට පස්සේ සල්ලි වලට ගන්න බැරි පරබල්ලු ඉන්නවා. பணம் கொடுத்து வாங்க முடியாத பரநாய்கள் இருக்கின்றன. ලයිට් කනුවක් දැක්කම ஒரு லைட் தூணை கண்டால் 35000 එකක් ඉන්න මේක තමයි හිතගන්නේ. 35000 එකක් ඉන්න එහෙම තමයි හිතගන්නේ. 35,000 ரூபாய் கொடுத்து வாங்கின நாய் அதே போல நிற்கும். අර බරවල්ලත් ඉන්න එහෙම තමයි அதே හිතගන්නේ. பரநாய் அதே மாதிரி காலத்துக்கு நிற்கும். 350 එකක් ඒක තමයි. 350 ரூபாய் நாய் அதே மாதிரி நிற்கும். ඌ හිතන්නේ அது நினைக்க நான் 35,000 ரூபாய் விலை மதிப்புள்ளவர். මම මෙහෙම කරන්න හොඳ නැහැ நான் කියලා. இப்படி செய்யக்கூடாது நினைக்காது. ඌ බොරු කරන්නේ. அது பொய் செய்வதல்ல. ඒක රවට්ටන්නේ. அது ஏமாற்றாது. කිසිම සතෙකුට බොරු කියන්න දන්නේ නැහැ. எந்த ஒரு மிருகத்துக்குமே பொய் சொல்ல தெரியாது. No animal knows to lie. Only man has the capability of lying. මනුෂ්‍යයෙක් විතරයි බොරු කියන වරම දීමනාව තියෙන්නේ. ஒரு மனிதனுக்கு மாத்திரமே அங்கே பொய் சொல்லக்கூடிய வரம் இருக்கின்றது. ඉතින් බොරුව අපිට ඒ දීමනාව දෙන්නේ ඒ බොරුවේ පියා. அந்த பொய்யின் வரத்தை கொடுப்பது அந்த பொய்யின் பிதா. ආමේන්. ஆமென். කවුද බොරුවේ පියා? யார் பொய்யின் பிதா? යක්ෂයා பிசாசு. ඒ නිසා යක්ෂයාට අයිති දෙයක් තමයි බොරුව. பிசாசுக்கு சொந்தமான காரணம் அது பொய். ඒක දෙවියන් වහන්සේ ළඟ තියෙයිද? அது ஆண்டவரிடத்தில் இருக்குமா? හැබැයි සමහර මිනිස්සු හිතනවා சிலர் நினைக்கிறார்கள் අපි පල්ලියට එන්න කාලේ වෙනස අනාගත වාක්‍යයෙන් කිව්වකට මෙහෙම කරන්න නබා කරන්න කියලා. ඒකට උනේ නෑ. சபைக்கு வரும்போது ஆண்டவர்
தீர்க்கதரிசனம் சொன்னா அதை செய்வது இதை செய்வது, ஆனால் இதுவரை அது நடைபெறவில்லையே. පොඩ්ඩක් ඉන්න. கொஞ்சம் நில்லுங்கள். අනාගත වාක්‍ය කියුවේ කියලා මිනිස්සෙක් නේ. தீர்க்கதரிசனம் சொன்னது மனிதன் தானே. බොරු කියව කවුද දන්නේ? போய் சொன்னாலும் පොයි சொன்னாலும் என்ன කන්න යාර කන්න. போய் சொன்னாலும் even though the prophecy comes from God, the deliverer, the prophet is a man, and the man has the capability of lying. සමහර වෙලේ දෙවියන් වහන්සේ ඇත්තටම කියන එක අතින් කකුලෙන් දාලා අපේ මිනිස්සු உண்மையிலே ஆண்டவர் சொல்லுவது ஆக கையிலே மடியிலே போட்டுனாங்க சர்க்காரங்க சொல்லலாம். ඒ නිසා දෙවියන් වහන්සේ කියනවා නම් යම් දෙයක් ඒක උන්වහන්සේ ඉෂ්ට කරන්නේ නැතුව ඉන්නේ. ஆண்டவர் உண்மையிலே சொல்லிருப்பாரா கட்டாயம் அதை நிறைவேற்றுவார். උන්වහන්සේ බොරු කියන්නේ அது பொய் சொல்ல மாட்டார். මේ බයිබලේ කාගේ වචනද? இந்த வேதம் யாருடைய வார்த்தை? Whose words are there in this Bible? God's word. දෙවියන් වහන්සේ. ஆண்டவருடைய வார்த்தை. එහෙනම් මේ බයිබලේ තියෙන කිසිම දෙයක් බොරුවක් වෙන්න බෑ. இந்த வேதத்தில் இருக்கிற எந்த ஒரு கரு பொய்யாக இருக்க முடியாது. අගස්වේරුස් කියන රජතුමෙක් හිටියා. அகாஸ்வேரு ராஜா இருந்தார். කිව්වනම් එහෙම අගස්වේරුස් කියලා කෙනෙක් හිටියා. අගස්වේරු என்ற ராஜா இருந்தான். හරිද? බයිබලේ කියලා තිබ්බම නහෝමි කියන දෙයක් හිටියා කියලා. நகோமி என்ற பெண்ணோடு இருந்தார்னு சொன்னார். නහෝමි කියන කෙනෙක් හිටියා. நகோமி என்ற பெண் இருந்தார். ඉතිහාසයෙන් ඒක හම්බුණාද නැද්ද? නහෝමිගේ මුද්ද හම්බුණාද නැද්ද? ප්‍රශ්නයක් නෑ. அது எங்களுக்கு சரித்திரத்தில் அது கிடைத்ததா இல்லையா அதே பிரச்சனை இல்லை. දෙවියන් වහන්සේ අහසක් පොළොවක් නැවුවා කිව්වනම් ඒක ඇත්ත. ஆண்டவர் வானத்தை பூமி சிருஷ்டித்தார், உண்மையிலே சிருஷ்டித்தார். බයිබලයේ කියන හැම දෙයක්ම ඇත්ත. දෙවියන් වහන්සේ බොරු කියන්නේ නෑ. வேதத்தில் இருக்கிற அநேக எல்லாமே உண்மை, அது பொய்யாக முடியாது. ඉතින් යක්ෂයා ඇවිල්ලා ප්‍රශ්න කරනවා මේක ඇත්තද කියලා. ஒரு கேள்விகளை போடுவார், உண்மையா? එතකොට මේ ලංකාවේ අයට තියෙන ලෙඩ තමයි ඇත්තද? இளைஞருக்கு ஜனங்களுக்கு ஒரு பிரச்சனை உண்மையா? මේ කියන්නකො මේ අපි ඒනොඩ වැස්සනේ ඇත්තද? நேற்று நாங்கள் வரவு சரியான உண்மையா அப்படின்னு கேட்பார்கள். ඉතින් ඇත්ත නිසානේ කියන්නේ. உண்மையால தான் நாங்கள் சொன்னோம். දැන් සුද්ධ ඒවා is it true කියලා අහන්නේ. வெள்ளக்காரன் அப்படி கேட்க மாட்டான். දැන් දෙමළාට නිසම உண்மையா பாருங்க කියන පාතන කණේදී සෝත්‍රයම திருப்பி பார்த்து சொல்றீங்க. දැන් මේව දැන් ජීවන මේව අපි එනකොට සීගිරිය ගියා. நேற்று நாங்கள் வரும்போது சீக்கிரம் போனோம். උගලක් තිබුණා. ஐயோர் கல் இருந்தது. එහෙමද මේ බලන්න. அப்படியோ ஐயோ பாருங்களே. ඉතින් දෙයනේ බලපු නිසා නේ කියලා. நாங்கள் சொல்றோம். උඹ ගිහලා බලන්න. උඹ ගිහලා බලන්න. வேற ஒரு நீங்க போய் பாரு. ආයෙත් බලන්න. அத பாருங்க சொல்லக்கூடாது. நான் යනකොට කොහෙද යන්නේ කියලා. குளிக்க போறதை பார்த்து எங்க போறீங்க கேட்பாங்க. උඩටම පේනවා පණිඩ්ඩක් අරගෙන ඒක ලනුවක් තියෙනවා සමන් තියෙනවා ටවල්ලක් අරගෙන යනවා උඩ කමිසෙත් නැතුව කියලා. உடம்பே ஷர்ட் இல்லாம மாலை எடுத்து அதுல கயிறு கட்டி சவுக்காரமா இருக்கு, கையில டவல் இருக்கும். නෑ නේද? குளிக்க போறீங்களான்னு கேட்பாங்க. නෑ පරිප්පු යන්නේ. அரைப்பு சமைக்க போகிறேன்னு சொல்லுவாங்க. අපේ මිනිස්සුන්ට බොරුවෙමයි ජීවත් වෙන්නේ. எங்கள் ஜனங்கள் பொய்யிலே வாழ்றார்கள். ඔබ බලන්න එදිනෙදා ජීවිතේ. அன்றாட வாழ்க்கையிலே අපි උදේ ඉඳලා රාත්‍රී වෙනකන් කතා කරන සාමාන්‍ය දේවල්. காலையிலிருந்து இரவு வரை சாதாரணமா கதைக்கிற காரியங்களை பாருங்க. බොරු දේවල් තියෙනවා. பொய் காரியங்கள் இருக்கின்றன. දැන් මට හිනා යනවා තමයි මේ දැන් අපි යනකොට අපේ යාළුවෝ හම්බෙනකොට නැත්නම් ඥාති හම්බෙනකොට එතන කවුරු හරි ඉන්නවා. நாங்கள் எனக்கு ஒரு காரியம் தான், நாங்கள் பயணம் போகும்போது ஒரு நண்பர் இருப்பான், அந்த இடத்துல உறவினர் இருப்பான். this is சுப்பிரமணியம் කියන්නේ. சுப்பிரமணியம் சொல்லுவோம். this is வெங்கடாச்சலம். இது வெங்கடாச்சலம்னு சொல்லுவோம். நம்ம சுப்பிரமணியம் வெங்கடாச்சலம் பார்த்தா glad to meet you. அங்க வெங்கடாச்சலம் சுப்பிரமணியம் பார்த்து glad to meet you என்று சொல்லுவார். අර කියන්නේ me too glad to meet you. glad to meet you என்று சொல்லுவார். එතනින් පස්සේ පැය 4ක් ඔය ගෙදර ඉඳි එකාට එකක් කතා කරන්නවත් නැහැ. அங்கே 4 அவர்கள் மனிதனாக இருப்பார்கள், ஒரு முகம் பார்த்து பேச மாட்டார்கள். glad කියන්නේ මොකක්ද? glad wow නියමයි බෝ everything அவ்வளவு சந்தோஷம். එතකොට සුප්‍රමණියම් ටිකවන this is වෙங்கடாචලම් කතු I'm very glad to meet you. බොරුනේ මොකන්නේ glad to meet you. glad to meet you போய் தான சொல்றாரு. ඒ සංස්කෘතිය නිසා මාත්‍රෝලිය තමයි කරන්නේ. நாங்கள் தான் செய்ய வேண்டியதா இருக்கு. මම ඔයගොල්ලෝ මට ඔයගොල්ලෝ ආවහර කරනවා නම් உங்களுடைய யாராவது அறிமுகப்படுத்த வைத்தால் මමත් ඒ ටික තමයි කියන්නේ. நானும் அதை தான் சொல்லுவேன். ආයෙ ගෞරව glad to meet you කියලා කිව්වනම් யாராவது glad to meet you சொன்னா මම මෙන් බලන්න. செஞ்சது சரி பாருங்க. බොරුනේ කරන්නේ.
විඥානය දෙන්නේ දෙවියන් වහන්සේ කිව්වා නම් ஆண்டவர் சொன்னால் ඔබට ආදරේ. நம்ம நேசிக்கிறேன் ඔබ පල්ලියාව ගැන මම நீ සන්තෝෂයි. சபை வந்து சந்தோஷம் அடைகிறேன் ඔබේ සම්මාදම ගැන මම ස්තුතිවන්ත වෙනවා. உங்களுடைய காணிக்கை கொடுத்தா சந்தோஷம் அடைகிறேன் දෙවියන් වහන්සේ මුරු කියන්නේ ඇත්ත කියලා. ஆண்டவர் பொய் சொல்லவில்லை உண்மை சொல்கிறார் If the Lord says that I'm happy that you came to church, I'm happy that you are a born again Christian, I'm happy that you are giving offerings unto me in my kingdom, God is telling the truth because He cannot lie. අපේ දෙවියන් වහන්සේ සත්‍ය ප්‍රකාශ කරන දෙවියන් වහන්සේ. ஆண்டவர் சத்தியத்தை சொல்லுகிற தேவன் ඊළඟට කියනවා அடுத்து சொல்லுகிறது nor son of man that he should change his mind. උන්වහන්සේ කතා කළ දේ ඉෂ්ට කරන නොකරන සේක්ද? නෑ හිතුනේ. மனம் மாற அவர் ஒரு மனிதன் அல்ல. மனுஷ குமாரனும் அல்ல. சரியா இருக்கா? மனுபுத்திரரும் அல்ல. මනුපුත්‍ර. සර් thank you. දැවෙන්න මනුෂ්‍ය පුත්‍රයෙක්වත් නොවන සේක. දැන් ඔය තැවෙනවා අපි තැවෙනවා. மனம் மாறுவது හැම වෙලෙම බලන්නකො எந்த நேரம் பார்க்கிறேன் මේව කරමු කියලා හිතනවා. நான் இப்படி செய்வோம்னு சொல்லுவோம் පොඩ්ඩක්ලා යනකොට මූඩ් එක වෙනස්. கொஞ்ச நேரத்துல மூணு வித்தியாசமா இருக்குது නේද? සභාවට එනකොට හිතනවා சபைக்கு வரும்போது நினைக்கிறோம் මම කෝ කරන්නේ. நாளை பாவம் செய்ய மாட்டேன் ආයෙ මම සුද්ධ වෙනවා. நான் பரிசுத்தமா இருப்பேன் අවසර වෙනකොට ඉවරයි. மாலையிலே எல்லாம் போய்விடும் හරිද? சரியா මේක මිනිස්සු තැවෙනවා ඕගා. ஜனங்கள் மனம் மாறுவார்கள் මේ දෙවියන් වහන්සේ එහෙම නැහැ. ஆண்டவர் ஒருபோதே மனம் மாறுவதல்ல ආශිර්වාද කරමුද? ஆசீர்வாதக்குமா කරමුනේ. கரும் செய்வோம் ඊට පස්සේ මම ආශිර්වාද දෙන්න හදනකොට ஆசீர்வாதம் கொடுக்கும்போது வேண்டாம் එහෙම නෙමෙයි අපි දෙවියන් වහන්සේ. அதெல்லாம் எங்களுடைய ஆண்டவர் උන්වහන්සේ කිව්වා නම් උන්වහන්සේ ආයෙ තැවෙන්නේ නැහැ. அவர் சொன்னா மனம் மாற மாட்டார் God doesn't change the mind. He is not like us. If He decides for eternity. උන්වහන්සේ තීරණයක් ගත්තොත් ඒක සදාකාලිකයි. அவர் தீர்மானித்தார் அது சதா காலமும் அப்படியே இருக்கும் அது தீர்மானம் තේරුණාද ඔයගොල්ලන්ට? දෙවියන් වහන්සේ වෙනස් වෙන්නේ නැහැ. அது மாற மாட்டார் හරිද? මේ සමහර කෙනෙක් සාක්ෂියක් කියනවා. ஒவ்வொரு சாட்சி சொன்னார் අසහාරට මතකයි මේ සාක්ෂිය. අපි ගියා මේ ස්ටේට් එකකට. அங்க ஒரு தோட்டத்துக்கு போனோம் එතකොට අර ආපු මාස්ටර් ඇවිල්ලා මෝඩ කමින් ලෝයර් කෙනෙකුට සාක්ෂි කියනවා. அந்த හරි කියන්නේ. அந்த அந்த லாயருக்கு அந்த ஒரு சாட்சி சொல்ல சொன்னார் ඔය ගම්මන් ඔය ස්ටේට් එකේ හිටියේ අපේ වෑන් එක දැකලා අඟහරු ලෝකයෙන් ආපු පාවෙන පිරිසක් වගේ තමයි මිනිස්සු වට කරගෙන ඔය වෑන් එක දිහා எங்க බලාගෙන வேனை கண்ட பெருமாள் தோட்டத்தில் ஏதோ ஒரு பறக்கும் தட்டு வந்து விட்டது என்று நினைத்து அப்படி குழம்பி போயிருந்தவர்கள் උන්ට මොනවද දන්නේ? அவர்கள் ஒண்ணுமே தெரியாது එයා සාක්ෂි කියනවා அவர் சாட்சி சொல்கிறார் මට දවසක් ප්‍රශ්නයක් තිබුණා. எனக்கு ஒரு நாள் ஒரு பிரச்சனை இருந்தது මගේ කායකට පෙට්‍රල් ගහනවා. என்னுடைய சாமானுக்கு பெட்ரோல் எடுப்பதற்கோ பணம் இருக்கவில்லை කාර්යයක් දාගන්න නැති උන්ට කාර්යයකට පෙට්‍රල් ගන්නවට රුපියල් 1000 රුපීස්වත් තිබුණා නේද? 1000 ரூபாய் வரை இருக்கவில்லையா பெட்ரோல் எடுத்ததுக்கு ඒ මිනිසුන්ට 1000 රුපීස් කියන්නේ උන්ගේ ෆික්සඩ් ඩිපොසිට් එක. அவர்களுக்கு அந்த தொழிலாளர்கள் 1000 ரூபாய் என்றால் அவர்கள் நிரந்தரமான ஒரு கணக்கு என்று சொல்லப்படலாம் ඒතර දෙවියන් වහන්සේ කිව්වා පරයන් අරගෙදරට කියලා. පරයන් අරගෙදරට. அந்த நேரத்தில் ஆனந்தம் நீ போ அந்த வீட்டுக்கு என்பதாக ඒ කියන්නේ පොඩ්ඩක් උසස් ගමේ සිංහල කිතුනවා මෙවැනි භාෂා සම්බන්ධතාවය சில உயர்ந்த கிறிஸ்தவர்களுக்கு சாதாரண உயர்ந்த கிறிஸ்தவ இப்படிப்பட்ட பாஷைகள் தான் பாவிப்பார்கள் සමහර මිනිස්සු දැකලා තියෙනවා යාඥා කරනකොට අමුතු සිංහලයක්. சிலர் கேட்கிறீர்களா சிலர் வித்தியாசமான முறையிலே ஜெபம் பண்ணுவார்கள் තායමක් ඕන නැති කෙනෙක් තායමක් කරනවා. டானா தேவதானத்தில் டானா வரும் ඒකත් එන්නේ ඡායම. அது டானா தான் வரும் ස්වාමීන් වහන්සේ මේ අවස්ථාව අපට වහන්සේ ප්‍රකාශ කරන්නට අපට ප්‍රඥාව ලබා දෙන්න මැනව. දැක්කද? ඒ දෙකම අසල කතා කරනකොට විතරක් ඒ වගේ දාන්න. அது ஆளோட பேசும்போது அந்த டாவில் போட்டு பேசுவார்கள் ඒ වගේ කුමහාරක සිංහලෙන් එයා සාක්ෂි කියනවා. அந்த மாதிரி ஒரு சிங்கத்திலே அவர் சாட்சி சொல்கிறார் දෙවියන් වහන්සේ කිව්වා මේක ගෙදරට ගිහිල්ලා සල්ලි ඉල්ලන්න කියලා. ஒரு ஆளு சொன்னார் இந்த வீட்டுல போய் பணம் கேட்க முடியாது එතනට ගිහිල්ලා එන්නකොට ඒ මෑන් කිව්වා උගව නැහැ කියලා. கேட்கும்போது சொன்னார் இல்லை என்பதா පස්සේ ජනසිකව එහෙමනම් අර අනිත් ගෙදරට ගිහිල්ලා. அப்படி அங்க இல்லாம இந்த அடுத்த வீட்டுக்கு போன்னு சொன்னார் ඒ දෙවියන් වහන්සේ ගාව මේක කරපම් හරියට නැත්නම් ඒ නැගෙන අරකට try කරලා බලමු ඒක නැත්නම්. இதை செய்து பார் சரியா வரவில்லையா அதை செய் அது என்பதாக මේ දෙවියන් වහන්සේ තැවෙන්නේ නැහැ. ஆண்டவர் மனம் மாற மாட்டார் ஒரு
දෙවියන් වහන්සේ කියනවා මේ සභාවට යන්න කියලා. ஆண்டவர் சொன்னார் இந்த சபைக்கு போ என்பதாக. පස්සේ මට හරිය කියන්නේ මේ ස්වාමීන් වහන්සේ මෙන්න මේ සභාව. நடுவரையிலே இப்போ வட வேற சபைக்கு போக சும்மா சொல்ல மாட்டார். සභාව කියනවා මේ කොල්ලෙක් කියනවා කෙල්ලෙක් දිහා බලලා මෙයාව බඳින්න කියලා දෙවියන් වහන්සේ මට කිව්වා කියලා. ஒரு வாலிபை பார்த்து ஆண்டவர் சொன்னார் இந்த சகோதரி திருமணம் முடிக்கும்படியாக. ඉතින් අපි ඇවිල්ලා කොච්චර කිව්වත් මේ ආඥාවක් නෑ අය ස්වර්ගයටම ගිහිල්ලා ලියලා ලිඛිතව ගෙනාවා වගේ තමයි මෙයාව තමයි බඳින්න කියලා. நான் எவ்வளவு சொன்னாலும் வேண்டாம்னு சொன்னாலும் இல்லை இல்லை அங்கே பரலோக சென்று இழுத்து வருமானமாக கொண்டு வந்து அதை தான் திருமணம் முடிப்பேன் என்று ஒற்ற காலில் நிற்பார்கள். බැන්දයින් පස්සේ திருமணம் முடித்த பிற்பாடு එනවා අද ඔබ බැන්දේ. அநியாய திருமணம் முடித்தது. ඔබ බැන්දේ අපරාධේ. உன்னை திருமணம் முடித்தது அநியாயம். මට තව කී දෙනෙක්ව බඳින්න තිබ්බා. எத்தனை பேர் திருமணம் பண்ணிக்கிறது? ඔබ දෙන්නේ තොප්පිනේ කිව්වේ මේ දෙවියන් වහන්සේ කිව්වා කියලා. நீ தானே சொன்ன ஆண்டவனை காட்டினார் என்பதாக. දැනෙනවා දැන් මේක. இவன் மனமா இருக்கிறான். අයියෝ අපරාධ. ඔයටදී ලස්සන කෙල්ලෙක්ව දැක්කම எவ்வளவு கட்டிருக்கலாமே. මම එදා කිව්වේ බලන්න මොබයිල් ෆෝන් එකයි භාර්යාව අතර තියෙන වෙනස මොකක්ද? ඒකම සමානත්වය මොකක්ද? மொபைல் போனுக்கும் மனைவிக்கும் வித்தியாசம் අන්න ඔරේ උතුමයි. ஒரே ஒற்றுமை போவதற்கான ඔය பாதனாக දෙකම ගත්තයින් පස්සේ තමයි තේරෙන්නේ අඩේ ඊට වැඩිය හොඳ මොඩල් එකක් තිබුණා නේ. அந்த ரெண்டே இடத்துல ஐயோ இது கூட நல்லா போட்டு வந்திருக்கதே எனக்கு தெரியும். ඒ වගේ දෙවියන් වහන්සේ දැනෙන්නේ නැහැ. அதே போல ஆண்டவர் மனம் மாற மாட்டார். ඔබව දෙවියන් වහන්සේ සේවයට කැඳෙවුවා නම් உங்களை ஆண்ட முன்னத்தை கலைத்திருந்தால் පස්සේ දැනෙන්නේ නැහැ. අයියෝ ඊට වැඩිය අරුව ගන්න තිබ්බනේ කියලා. அங்கேயே மனமானவர் ஐயோ இவரை விட அவளை எடுத்துக்கலாமே. තේරෙනවද ඔයගොල්ලන්ට? If God called you to the ministry or if God gave you a responsibility, He is not going to change His mind in the middle and say, I could have given it or I should have given it to somebody else. දෙවියන් වහන්සේ ඔබට දීලා තියෙන භාර්යාව දෙවියන් වහන්සේ දුන්නා නම් එච්චරයි. உங்களுக்கு ஆண்டவர் மனைவி கொடுத்தா அந்த மனைவி தான் சதா காலம். ඔබට දෙවියන් වහන්සේ ස්වාමි පුරුෂයෙක් දීලා තිබ්බනම් එච්චරයි. உங்களுக்கு நல்ல ஒரு கணவரை கொடுத்திருந்தார் அந்த கணவன் தான் கடைசி வரை. දෙවියන් වහන්සේ දීලා තිබ්බනම් උන්වහන්සේ දැනෙන්නේ නැහැ. ஆண்டவர் கொடுத்திருந்தார் ஆண்டவர் ஒருபோதும் மனம் மாற மாட்டார். ඔබට ළමයෙක් දෙවියන් වහන්සේ දීලා තිබ්බනම් உங்களுக்கு ஒரு பிள்ளை கொடுத்திருந்தார் ආයෙ දැනෙන්නේ නැහැ උන්වහන්සේ. மனம் மாற மாட்டார். ඔබට රැකියාවක් රාජකාරියක් වගකීමක් ව්‍යාපාරයක් දෙවියන් වහන්සේ දුන්නා. உங்களுக்கு ஒரு வியாபாரம் உங்களுக்கு ஒரு பொறுப்பு உங்களுக்கு ஒரு தொழில் ஆண்டவர் கொடுத்திருந்தார் ஆண்டவர் மனம் மாற மாட்டார். දෙවියන් වහන්සේ දැනෙන්නේ නැහැ. ஆண்டவர் மனம் மாற மாட்டார். අපි තමයි දැනෙන්නේ. நாங்கள் தான் மனம் மாறுகிட்டு இருக்கிறோம். තේරෙනවද? ඒ නිසා අපි දෙවියන් වහන්සේ ගැන හිතාගමු. අපි දැනෙනවා වගේ උන්වහන්සේ දැවි ඉන්නේ නැහැ. ஆண்டவரை நோக்கி பார்ப்போம் நினைத்துக் கொள்வோம் நாங்கள் மனம் மாறுவது போல அவர் மனம் மாற மாட்டார். පොට්ටි අපි මහා අම්මෝ හැවෙන පිස්සු. நாங்கள் மிகவும் மனம் மாற ரொம்ப பைத்தியக்காரர். දැන් බලන්න අපි ට්‍රින්කෝ ගියා. අපි ඔක්කොම ගියා ත්‍රිකුණාම. நாங்கள் திருப்பரமலைக்கு போனோம். පොඩි උදාහරණයක් මම කියන්නම්. හරි? சின்ன ஒரு உதாரணம். මෙහි කමුද අරේ කමුද? இங்கே சாப்பிடுவோம் அங்கே சாப்பிடுவோம். අරේ කමුනේ. அங்கே சாப்பிடுவோம். නෑ නෑ මේ. இல்ல இங்கே சாப்பிடுவோம். මේන් අරේට පාන් ගෙනියමුද? எங்கே இருந்து பான் கொண்டு போவோமா නැත්නම් ඒගොල්ලන්ට පාන් ගන්න කියලා. இல்ல அவங்களுக்கு பான் வாங்க சொல்லுவோம். එක අවස්ථාවක කියනවා ඔයගොල්ලෝ අපි පාන් ගෙන්නන්න කියලා. சில சொன்னாங்க பான் கொண்டு வரணும்னு சொல்வாங்க. මේගොල්ලෝ බලන් ඉන්නවා අපි පාන් ගෙන්නවා. இவங்க பார்த்து பான் கொண்டு வர வரையும் පස්සේ කියනවා නෑ අපි තැවුණා. நாங்கள் மனம் மாறிவிட்டோம். ඔයගොල්ලෝ පාන් අරගන්න. ඔයගොල්ලෝ පාන් අරගන්න. நீங்கள் பான் வாங்கி கொண்டு නාලා දූපතට යනවද? குளித்து விட்டு தீவுக்கு செல்வதா දූපතට ගිහිල්ලා නානවා. தீவுக்கு சென்று விட்டு குளிப்பதா යනකොට සීගිරිය යනවද? போகும்போது மறுபடியும் சீக்கிரம் போவதா இல்லை නෑ කියලා ආවේ. இல்லை என்று விட்டு வந்தார்கள். මග හරියනකොට බලුචුන්නක් ආවා. அந்த இடையிலே வரும்போது ஒரு நல்ல ஒரு சூன் வந்தது. නායිචු. යාන් කියලා. போவோம் ඊට එකට ගියාම அந்த இடத்துல போய் மனம் மாறுகிறார்கள். හැමදාම ඔයගොල්ලෝගේ ජීවිතේ බලන්න. ஒவ்வொரு நாளும் அன்றாட வாழ்க்கையில் பாருங்கள் තැවීම කියන දේ නැත්තම් කොච්චර அதாவது மனம் மாற இல்லாமல் எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. එක දෙයක් අපි අධිෂ්ඨානයක් ගත්තරම් කෙලින්ම යනවා. ஒரு காரியத்தை குறித்து நான் தீர்மானம் எடுத்தால் அதை நோக்கி செல்ல வேண்டும். ඒකනේ දෙවියන් වහන්සේ කිසිම ප්‍රශ්නයක් නැති වෙන්නේ. ஆகையால் இந்த ஆண்டவர் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கின்றார். දෙවියන් වහන්සේ කාමරේ සේවයට කැඳෙවුවා නම් யாரையாவது ஆண்டு உலகத்தில் அழைத்தால் ඌ හොඳට කරා අනාගතත් දෙවියන් වහන්සේ තැවෙන්නේ නැහැ. அவர் நன்றாக செய்தாலும் அதை குறைப்பு கொண்டாலும் ஆண்டு மனம் மாற மாட்டார். එතකොට මේ කවුරුහරි දෙවියන් කියලා ආගෙන ඉන්නවා උගේ සේවය කියලා. யாராவது தேவதூதன் அது ஊழியத்தை போட்டு குழப்பி கொண்டிருக்கான்னு சொன்னா ஆனால் பரவாயில்லை දෙවියන් වහන්සේ තැවෙන්නේ නැහැ. ஆண்டவர் மனம் மாற மாட்டார். තේරුණාද ඔයගොල්ලෝ? දෙවියන් වහන්සේ තැවෙන්නේ නැහැ. உங்களால மனம் மாற Our மாட்டார். God doesn't change his mind because he is not a son of man.
කීදේ නොකරනසේක්ද උන්වහන්සේ කතා කළ දේ ඉෂ්ට නොකරනසේක්ද දෙවියන් වහන්සේ යම් දෙයක් කිව්වා නම් ඒක ඉෂ්ට කරනවාමයි. ஆண்டவர் ஏதாவது சொல்லியிருப்பாரானால் அதை கட்டாயம் நிறைவேற்றுவார். තේරෙනවද ඔයගොල්ලන්ට? விளங்குகிறதா? දෙවියන් වහන්සේ ඔයගොල්ලන්ට පොරොන්දුවක් දීලා තිබ්බා නම් ඒක ඉෂ්ට කරනවාමයි. ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருந்தால் அதை நிறைவேற்றி வைப்பார். අනේ මම දන්නේ නැහැ දවසක් මම මායිල් මඩ ඉන්නකොට මම දර්ශනයක් දැක්කා. போதகர் மாறிமான இருக்கும்போது ஒரு தரிசனத்தை கண்டார். ලොකු සභාවක් තියෙනවා. பெரிய ஒரு சபை இருக்கிறது. ඒක තමයි මවුන්ට් කාමල් සභාව. அதுதான் கருணை பர்வத சபை. දහස් ගණන් මිනිස්සු ஆயிரக்கணக்கான ஜனங்கள் இருக்கிறார்கள். දැන් ඕක දැකලා වුන් 10ක් විතර වෙනවා. அதை தரிசனத்தை கண்டு 10 வருடங்கள் ஆகின்றன. තාම ඉන්නේ 30යි. இப்ப 20 30 40 இன்னுமே இருக்குது 30 40 தான். සමහර මිනිස්සුන්ට මේක ලොකු හොරමනවා. சில ஜனங்களுக்கு இது பெரிய ஒரு பிரச்சனை. ගිය සතියේ මම අපේ බ්‍රාන්ච් චර්ච් ඔක්කොම අහෝසි කරා. கடந்த வாரம் நாங்கள் கடந்த ஆலோசனை எங்களோட கிளை சபை எல்லாம் நாங்கள் இல்லாம விட்டோம். We no longer have any branches. We just discontinued having branches. They are all independent churches. අපේ ශාඛාවන් කියලා තිබුණේ ඔක්කොම සභාව නැතිනවා ඒගොල්ලෝ අපේ ශාඛාවන් නෙවෙයි. அவர்கள் கிளை சபையில சுதந்திரமாக அவர்கள் சபையை நடத்தி கொண்டு போகிறார்கள். මොකද දෙවියන් වහන්සේ මේ සභාවට දීපු දර්ශනය අපි කරගෙන යනවා. ஏனென்றால் ஆண்டவர் இந்த சபைக்கு ஒரு தரிசனத்தை நான் நிறைவேற்றிக் கொண்டிருக்க We வேண்டும். need to carry on the vision that God gave this church until it comes to transpiration. ඒක ඇති වෙනතේ ඒක සිදු වෙනතේ අපි ඉන්න ඕනේ. அது நிறைவேறு வரையும் நாங்கள் அது இருக்க வேண்டும். එතකොට දෙවියන් වහන්සේ ඒක කවදා හරි කරන්න යනවා. ஆண்டவர் அந்த காரியத்தை எப்போதாவது நிறைவேற்றி வைப்பார். කොහොමද කවදාද කොතනද කරන්න යන්නේ ඒක උන්වහන්සේ என்று தெரியாது. වැදෙන්නේ ඒක දිහා බලාගෙන நான் ඉන්නේ. விசுவாசத்தை பார்த்து கொண்டிருக்க வேண்டும். We don't know how, when, why, through who God is going to do that, but we have to just patiently wait and see. එතකොට දෙවියන් වහන්සේ යම් පොරොන්දුවක් දුන්නා නම් ඒක ඉෂ්ට කරනවාමයි. ஆண்டவர் ஏதாவது வாக்குத்தத்தத்தை கொடுத்திருப்பாரானால் அதை நிறைவேற்றுவார். ඊට පස්සේ 20 වෙනි පදේ බලන්න. 20 வசனம் சொல்கிறது. Read verse 20 which says, I have received the command to bless, he has blessed, and I cannot change it. இதோ ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றேன், அவர் ஆசீர்வதிக்கிறார், அதை நான் திருப்பக் கூடாது. බලට ආශිර්වාද කරන්න අන ලැබෙමි උන්වහන්සේ ආශිර්වාද කළසේක මට එය වෙනස් කරන්න නොහැකි. දෙවියන් වහන්සේ ආශිර්වාද කරන දෙවියන් වහන්සේ. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறார். Our God is a blessing God. අපේ දෙවියන් වහන්සේට ආශිර්වාද කරන්න නැතුව ඉන්න බෑ. அவருக்கு ஆசீர்வதிக்காம இருக்க முடியாது. ඔය පොඩි උදාහරණයක් දෙන්නම්. ஒரு சின்ன உதாரணம். දැන් තාත්තා කෙනෙකුට නැත්නම් අම්මා කෙනෙකුට ஒரு தாய் அல்லது ஒரு தகப்பனுக்கு ලස්සන මොකක්hari කන්න හම්බෙනවා කියලා. அழகான ஒரு சின்ன ஒரு சாப்பாடு கிடைக்கிறது. ඒ ඩූරියන් වගේ டூரியம் கிடைக்கிறது. රම්බුටාන් ரம்டான் கிடைக்கிறது. පැෂන් මැංගෝස්ටින් වගේ மேங்கோஸ் இருக்கிறது. අතන්දාසියම් වලට හම්බෙනවා. கால்சியம் கொஞ்சம் கிடைக்கிறது. තමන්ගේ දරුවට නොදී කන්න හිතෙයිද? தன்னுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்காம சாப்பிட நிலை வருமா? තේරෙනවද? தெரியுதா? එතකොට ඒ පුද්ගලයා அந்த நபர் දන්නවනම් දරුවා මේක කන්න හොඳ නෑ කියලා பிள்ளை இதை சாப்பிட கூடாதுன்னு தெரியுமானா දරුවා ආසයි කියලා දන්නවනම් பிள்ளை ஆசைப்படுகிறதே என்று தெரியுமானா මේ අම්මා නැත්තම් තාත්තා තීරණය කරයි මම කන්නේත් නෑ. මම මට මගේ පුතා දෙන්න බෑ. அந்த தாய் தீர்மானம் நான் சாப்பிட மாட்டேன். මේක තේරෙනවද? விளங்குகிறதா? සමහර ලාට වෙන රටවල් වෙනවා යනකොට பொதுவாக வெளிநாட்டு பயணங்களை போகும்போது සමහර කෑම මට දෙනකොට මට මෙහි මතක් වෙනවා. சில உணவுகளை கொடுப்பதற்கு இங்கிருந்தே வரும். ඉතින් මේ මතක් වෙන නිසා මට ෆුල් අප්සෙට් මම විතරක් ඒක කන්න. இங்கே நினைவாறு நிமித்தமாக அங்கே நான் மாத்திரம் அதை சாப்பிடுவதுண்டு. එතකොට මම ඒක කන්න නැතුව ඉන්නේ පොඩි තෘප්තියක් ලබා ගන්න. அதை சாப்பிடாமல் இருப்பதில் நான் சின்ன ஒரு திருப்தி அடைகிறேன். ඒ වගේ அதே போல සමහර අපිට සමහර ආශිර්වාද දෙන්න බෑ දෙවියන් වහන්සේ. சில ஆசீர்வாதங்களை எங்களுக்கு கொடுக்க முடியாது. ඒ හේතුව අපි ඒ ආශිර්වාද ලබා ගන්න සුදුසුක් නොවේ. நாங்கள் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள தகுதி உடையவர்கள் அல்ல. හැබැයි අපේ දෙවියන් වහන්සේ ආශිර්වාද කරන දෙවියන් වහන්සේ நம்ம නිසා ஆண்டவர் ஆசீர்வதிக்கிற ஆண்டவர். උන්වහන්සේ ඒ ආශිර්වාදය දෙන්න බැරි නිසා அவருக்கு அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்க முடியாதபடினாலே උන්වහන්සේ ඒ ආශිර්වාදය භුක්ති විඳින්න නැතුව උන්වහන්සේ දුක් විඳිනවා. அவர் அதை அனுபவிக்காமல் விட்டு விடுகிறார். This is a very important thing that I'm telling you. Okay, God deliberately forfeits some of His joy
because he can't give certain blessings to his people. මේක තමයි දෙවියන් වහන්සේ දුකට වදයක් දෙනවානේ. ශ්‍රී මහන්සේ දුකට පත් කරන්න එපා කියලා. එපිස 4දී அங்கே பேசும்போது சொல்லப்படுகிறது பரிசுத்த ஆவியானவரே நீங்க அன்றையும் முத்திராபிட பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதீர்கள் என்பதாக. දුකට පත් කරන්න එපා කිය අපි දුකට පත් කරන එක ක්‍රමයක් තමයි. நாங்கள் அவரை துக்கப்படுத்துகிற ஒரு முறைதான் උන්වහන්සේගේ ආශිර්වාදය ලබා ගන්න සුදුසුකම අහිමි කිරීම. அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள இயலாமை. එතකොට දෙවියන් වහන්සේ එන්ජොයි කරන්නේ නැහැ මොකද අපිට දෙන්නේ නැති නිසා. அவரும் சந்தோஷப்படுவதில்லை ஏன் அதை கொடுக்க முடியாமல் போய்விட்டது என்பதாக. තේරුණාද? விளங்குகிறதா? දෙවියන් වහන්සේ අපිට සුවබර නින්දක් දෙනවා. ஆண்டவர் எங்களுக்கு நல்ல ஒரு நிம்மதியான நித்திரை கொடுக்கிறார். අපේ දෙවියන් වහන්සේ නිදාගන්නේ නැහැ. நம்முடைய ஆண்டவர் அவர் நித்திரை கொள்ள மாட்டார். හැබැයි අපි නිදාගත්තොත් උන්වහන්සේ රස විඳිනවා. நாங்கள் நித்திரை கொள்வதை பார்த்து அவர் ரசிக்கிறார். ඒ නිසා මේ දල පැය 10ක් නිදාගන්න இந்த இடத்துல 10 மணித்தால 18 மணித்தால நல்லா நித்திரை கொள்ளுங்க. එපා. நித்திரை கொள்ள வேண்டாம். හරිද? හැබැයි අපිට සමහර දාඩ සුවබර නින්දක් දෙන්න බැරි තත්ත්වයක් දෙවියන් වහන්සේ උදා. எங்களுக்கு சுகமான நித்திரை கொடுக்க முடியாத சூழ்நிலைகள் அவர் வருகிறது. ඒක අපි නින්ද නැතුව අපි දඟලනවා නේද? நாங்கள் தூக்கம் இல்லாமல் அங்கங்க பிறழுகிறோம் தானே. ඒක බලන්න දෙවියන් වහන්සේ දඟලනවා. அவர் அதை பார்த்து அவரும் புலம்பிக் கொண்டிருக்கிறார். සමහරවල් අපිට සල්ලි නැතුව අපි දඟලනවා නේද? கையிலே பணம் இல்லாமல் நாங்கள் கத்தளிக்கிறோம் தானே. සල්ලි තියනවා දෙවියන් වහන්සේ ගාව ඕන තරම් දෙන්න. ஆண்டவரிடத்திலே நிறைய பணம் இருக்கிறது. දෙන්න බෑ මොකද අපිට සුසුකම නැහැ කියලා கொடுக்க බලන්න. முடியாத பெற்றுக்கொள்ளாத தகுதியுடையவர்கள் அல்ல. තියාගෙන දෙන්නත් බැරුව උන්වහන්සේ කිදිනොත් ඔක තමයි வைத்துக் கொண்டு கொடுக்க முடியாமல் அவர் தத்தெடுத்து கொண்டிருக்கிறார். අපේ පියාණන් වහන්සේ. எங்களுடைய பிதாவானவர் අපිව ආදරය කරන අපේ පියාණන් වහන්සේ. எங்களை நேசிக்கிற எங்களுடைய பிதாவானவர் අපි නිසා දුක් විඳින්නේ මෙන්න මේ ආකාරයෙන්. இந்த காரிய நிமித்தமாக தான் நான் துக்கப்படுகிறேன். තේරුම් ගන්න ඕගොල්ලෝගේ දෙවියන් වහන්සේ මොන වගේ දෙවියන් වහන්සේද කියලා. உங்களுடைய ஆண்டவர் எப்படிப்பட்ட ஆண்டவர் இருக்கிறதா? Know what kind of a God you are worshiping. Your God is uncomfortable when you go through sufferings. ඔබේ දෙවියන් වහන්සේ අපහසුවෙන් ඉන්නවා ඔබ දුකින් යනකොට. ஆண்டவர் அசௌகரியமாக இருக்கிறார். உங்களை பார்த்து ඔබට වැඩි ඔබේ ප්‍රශ්න ගැන දෙවියන් වහන්සේ දුක් වෙනවා. உங்களுடைய பிரச்சனைகள் குறித்து கவலையோடு இருக்கிறார். ඔබගේ දරුවා අසනීප වුණාම உங்களுடைய பிள்ளை சுகஹீனமாக இருக்கும்போது ඒ ගැන ඔබ දුක් වෙනවට වැඩි දෙවියන් වහන්සේ දුක් அதை குறித்து நீங்கள் துக்கப்படுவதை விட அவர் துக்கப்படுகிறார். මොකද ඒ දරුවා ඔබගේ නෙවෙයි දෙවියන් වහන්සේ. அந்த பிள்ளை உங்களுக்கு சொந்தமான ஆண்டவருக்கு சொந்தமான ඒක ඕගොල්ලෝ කියන්න පුළුවන්. එහෙම දුක් වෙනවට වෙනවට සුවය දෙන්න පුළුවන්. அப்படி துக்கப்படுறவர்களுக்கு சுகதை கொடுக்கலாம் தான் சொல்லலாம். පුළුවන් උන්වහන්සේට සුවය දෙන්න. சுகம் கொடுக்க முடியும். සුවය ලබා ගන්න සමහර වෙලාවට අපේ දරුවන්ට සුසුකම. சுகத்தை பெற்றுக்கொள்ள பிள்ளைகளுக்கு அது தகுதி இல்லாமல் இருக்கலாம். සමහර වෙලාවට අපේ දරුවන්ට අයිස්ක්‍රීම් කන්න සුසුකම නැති වෙනවා නේ. எங்களை இந்த பிள்ளைகளுக்கு ஐஸ்கிரீம் குடிப்பது கூட அது தகுதி இல்லாமல் இருக்கலாம். මොකද සෙම. ஏனென்றால் சரி ඉතින් ඒ ළමයාට නොදී කන්න හිතෙන්නේ නැති නිසා අපිත් කන්න තුනේ. பிள்ளைக்கு கொடுக்காமல் சாப்பிட முடியாத பிள்ளை நாமும் சாப்பிடாம இருக்கலாம். ඒ වගේ ඔබේ දෙවියන් වහන්සේ ඔබේ ප්‍රශ්න ගැන දුක් වෙනවා. உங்களுடைய பிரச்சனை குறித்து உங்களுடைய ஆண்டவர் அவர் துக்கப்பட்டு கொண்டிருக்கிறார். තේරෙනවද ඔයගොල්ලෝ? ඔතන ඕවා කියවයි පස්සේ තේරුම් නැත්නම් ඉතින් එහාට කරන්නේ. என்னடா சொல்லுங்க விளங்காட்டி දැන් ඊට පස්සේ විශේෂක බලන්න இது ஓராவது வசனம். read verse 21. No misfortune is seen in Jacob, no misery observed in Israel. The Lord their God is with them, the shout of a king is among them. வாசிங்க 21வது வசனம். அவர் யாக்கோபிலே அக்கிரமத்தையும் காண்கிறதும் இல்லை, இஸ்ரவேலிலே குற்றம் பார்க்கிறதும் இல்லை. அவருடைய தேவனாகிய கர்த்தர் அவர்களோடு இருக்கிறார்கள். ராஜாவின் ஜெய கம்பீரம் அவர்களுக்கு இருக்கிறது. උන්වහන්සේ යාකෝබ් කෙරෙහි අයිතිකමක්වත් ඊශ්‍රායල් කෙරෙහි දූෂ්‍යකමක්වත් මුදුළුසේක. ඔහුගේ දෙවියන් ස්වාමීන් වහන්සේ ඔහු සමග සිටිනසේක. ඔවුන් අතරේ රජුගේ ජයഘോഷාව ඇත්තේ. අපේ දෙවියන් වහන්සේ රජ කෙනෙක්. எங்களுடைய ஆண்டவர் ராஜாவாக இருக்கிறார். මේක මතක තියාගන්න. இதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். රජ කෙනෙක් කොහොමද ඉන්නේ? ராஜா எப்படி இருப்பார்? රජ කෙනෙක් වගේ ராஜாவை போல இருப்பார். උන්වහන්සේ ජීවත් වෙන්නේ රජමාලිගා. அவர் அரச மாளிகையிலே ஜீவிப்பார். ස්වර්ගේ. பரலோகத்திலே උන්වහන්සේ අපිව බලන්න අපිත් සමග එනවා. அவர் எங்களை பார்ப்பதற்கு எங்களோடு வருவார். ඉතින් රජතුමා අපි ළඟට එනකොට ராஜா என் மத்தியில் வரும்போது කොහොමද හැසිරෙන්න ඕනේ? நாங்கள் எப்படி இருக்க வேண்டும்? ඒක කියලා අපි හැසිරෙන්න ඕනේ. அதை எப்படி நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும்? අපේ දෙවියන් වහන්සේ රජ කෙනෙක්. எங்களுடைய ராஜா අපි කොහොමද හැසිරෙන්න ඕනේ කියන එක දැන් මේ දේශනාවට අවශ්‍ය නැහැ. அது நாங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற பிரசங்கத்துக்கு அது உகந்ததல்ல. How we should behave in the presence of a king is quite inappropriate to this message, because here we are just talking about God. Now God, our Lord, is a king.
උන්වහන්සේ රජතුමා උන්වහන්සේ තමයි හැම දෙයක්ම පාලනය කරන්නේ. அவர் தான் எல்லாவற்றையுமே ஆளுகை செய்கிறவர். තේරුණාද? விளங்குகிறதா? එතකොට අපි රජ කෙනෙක් ඉන්න මිනිස්සු නිසා நாங்கள் ராஜா இருக்கிற ஜனங்கள் என்ற ரீதியிலே මේ ඕනම දෙයක් අපේ රජතුමාට කියන්න පුළුවන්. எங்க வேண்டிய காரியத்தை எங்க ராஜாவுக்கு சொல்ல முடியும். තේරුණාද? අපි රජතුමා අපේ දෙවියන් වහන්සේට ඕනම දෙයක් අපිට කියන්න පුළුවන්. எங்களோட ராஜாவிடத்தில் எங்களுக்கு வேண்டியதை சொல்ல முடியும். අපේ දුර්වලතාවය කියන්න පුළුවන්. எங்களோட பலவீனங்களை சொல்லலாம், අපේ වැරදි කියන්න පුළුවන්. எங்களோட தவறுகளை சொல்லலாம். උන්වහන්සේ ළඟට අපිට යන්න පුළුවන්. அவர் அருகில் எங்களுக்கு செல்ல முடியும். හැබැයි මෙතන කියලා තියෙනවා இது சொல்லப்பட்டிருக்கிறது. මොන වගේ රජෙක්ද උන්වහන්සේ? எப்படிப்பட்ட ராஜாவா? උන්වහන්සේගේ වැරදි හොයන රජෙක් නෙවෙයි. அவர் குற்றங்களை கண்டுபிடிக்கிற ராஜா அல்ல. තේරුණාද? අපේ රජතුමා එන්නේ වැරදි හොයන රජෙක්. எங்கள் ராஜா அவர் குற்றங்களை கண்டுபிடிக்கிற ராஜா அல்ல. මේ සමහර ටීචර්ස්ලා ඉස්කෝලවල දැකලා තියෙනවා. சில ஆசிரியர்களை இந்த பாடசாலையை கண்டிருக்கிறீங்களா? සමහර ගුරුවරු ආවනම් පන්තියට හරියට ෂර්ට් එක දාගෙන ඉන්නවද? හරියට කල්සම් දාගෙන ඉන්නවද? අරකද මේකද කියලා හැම දෙයක්ම හැම වෙලේම ඇඟිල්ල சில දානවා. ஆசிரியர்கள் வகுப்புல வந்த பிற்பாடு சரியாக சென்று பொட்டானை கொதிருக்கிறியா, கலைசி மாறி இருக்கிறியா, ஷூ பாலிஷ் பண்ணி இப்படியாக ஒவ்வொரு புத்தகங்களை கண்டுபிடிப்பார். පොත හරියට තියාගෙන ඉන්නවද? புத்தகத்தை ஒழுங்கா வைத்திருக்கிறீரா? මේ පිටුවේ ලස්සන තියෙනවද? இந்த பக்கங்கள் எல்லாம் அழகாக இருக்கின்றதா? එක සැරයක් දෙසරයක් කොහොම කරාම හොඳයි තමයි. ஒரு முறை ரெண்டு முறை செய்தால் பரவாயில்லை. හැම වෙලේම වැරදි හොයාගෙන இந்த හිටියම நேரமும் குற்றம் கண்டுபிடிக்கிறதே இருந்தால் අම්මා තාත්තා හැම වෙලේම දරුවන්ගේ වැරදි හොයාගෙන හිටියම දරුවට එපා. பெற்றோர் பிள்ளைகளுடைய தவறு இந்த நேரம் குற்றம் கண்டுபிடிக்கிறதே இருந்தார்கள். ස්වාමි පුරුෂයි භාර්යාව හැම වෙලේම වැරදි හොයාගෙන හිටියනම් கணவன் மனம் எந்த நேரமும் குற்றங்களை கண்டுபிடித்துக் கொண்டிருந்தால் අපේ දෙවියන් වහන්සේ වැරදි හොයන්නේ නැහැ. எங்களுடைய ஆண்டவர் ஒருபோதுமே குற்றங்களை குற்றச்சாட்டுவது அல்ல. මිනිස්සුන්ට උගලන්ට කියනකොට මිනිස්සුයි ලෝකලන්ට කියනවා. ஜனங்களுக்கு மத்தியிலே வந்து ஏதாவது சொல்லும்போது බලපන් ඇඳගෙන ඉන්න. வாதிக்கிற ஒருத்திருக்கிற மாதிரி, බලපන් කතා කරන හැටි. வாத கதைக்கிற மாதிரி, බලපන් හිත ගන්න හැටි. வான் நிக்கிற மாதிரி, බලපන් නමස්කාර කරන හැටි. நமஸ்கரிப்பதை பார், බලපන් දේශනා කරන හැටි. வான் பிரசங்கிப்பதை பார், බලපන් සින්දු කියන හැටි. பாடலை பார். හිතා ගන්න. நினைத்துக் கொள்ளுங்கள், ඒක දෙවියන් වහන්සේගෙන් එන දෙයක් නෙවෙයි. இது ஆண்டவரிடத்திலே வருகிற காரியம் அல்ல. දෙවියන් වහන්සේ හදවතයි බලන්නේ. ஆண்டவர் உள்ளான உள்ளத்தை ආමෙන්. ஆமென். දෙවියන් වහන්සේ හදවත තමයි බලන්නේ. ஆண்டவர் உள்ளத்தை தான் பார்க்கிறார். පිටස්තර දේ බලන්නේ. வெளிப்பிரகாரத்தை வந்து பார்க்க மாட்டார். අපි hina වෙනකොට මිනිස්සු හිතනවා අපි සන්තෝෂයෙන් ඉන්නවා කියලා. நாங்கள் சிரிக்கும் போது ஜனங்கள் நினைக்கிறார் சந்தோஷமா இருக்கிறோம். හිතේ දුකින් ඉන්න පුළුවන්. ஆனா உள்ளத்திலே துக்கம் දෙවියන් වහන්සේ හදවත දිහා බලනවා. ஆண்டவர் உள்ளான உள்ளத்தை நோக்கி பார்க்கிறார். වහන්සේ වැරදි හොයන්නේ. அவர் பிழைகளை கண்டுபிடிக்கிறது அல்ல. හැබැයි දෙවියන් වහන්සේ වැරදි හොයන කෙනෙක් කියලා හිතාගෙන ஆண்டவர் தவறுகளை கண்டுபிடிப்பவர் என்று நினைத்துக் கொண்டு ගොඩාක් අය යාඥා කරනකොට බොහෝ විටක කරන්නේ පසුතැවෙන වෙන එක විතරයි. அநேகர் ஜெபம் பண்ணும் போது என்ன செய்வார்கள்? மனம் திரும்புவார்கள். ඒ කියන්නේ පසුතැවිලි වීම හොඳයි. மனம் திரும்புவது நல்லது. හැම වෙලේම පසුතැවිලි වීම. எந்த நேரம் மனம் திரும்புவது கூட. යාඥා කරන්න ගියොත් ஜெபிக்க தொடங்கினால் අනේ ස්වාමීන් වහන්සේ වචන වලින් වැරදි කරලා ஆண்டவர் ඇති. வாக்குகளை தவறு செய்திருக்கலாம். සිතින් වැරදි කරලා ඇති. சிந்தனையிலே வாக்கு பிழை ක්‍රියාවලින් වැරදි කරලා ඇති. செய்திருக்கலாம். பிழை செய்திருக்கலாம். සමාවෙන්න. மன்னியுங்கள். ඕගොල්ලන්ට වැරදි කරායයි කියලා තේරුම් නැත්නම් உங்களுக்கு நீங்க தவறு செய்திருக்கிறீர்கள் உணராவிட்டால் එහෙම නැත්නම් සභාවේ කවුරු හරි වැඩි මාළුවෙක් හරිද සභාවේ සේවකෙක් කවුරු හරි ඔයගලන්ට පෙන්වන්න කරලා දුන්න නැත්නම් මේක உங்களுக்கு ஒரு சபையில் இருக்கிற போதகரோ சபையில் இருக்கிற மூப்பரோ ஊழியக்காரரோ அதை காட்டிக் கொடுக்காவிட்டால் හැමදේම හරිද වැරදිද කියලා හොයාගෙන දඟලන්න. எல்லாம் சரியா பிள்ளைன்னு தேடிக்கொண்டிருக்க வேண்டாம். අපි දෙවියන් වහන්සේ වැරදි වෙන දෙවියන් இதனால் වහන්සේ பிள்ளைகளை கண்டுபிடிக்க தேவன் அல்ல. මේක කරන්න හරිද? இது செய்தா சரியா, මේ මේක කරන්න හරිද? இப்ப செய்தா சரியா, මේ මේක කරන්න හරිද? இப்ப இன்னும் கூட சரியா කියලා අපි හිතන්න පටන් ගත්තොත් அப்படி நான் நினைக்க தொடங்கினால் සමහර අය මේ වගේ පත් වෙලා තියෙනවා හැම දෙයකටම දේව කැමති ඉන්නවා ඊට පස්සේ. இந்த எல்லா காரியங்களும் இப்படியாக தேடினாலே அவர்கள் දේව සිතத்தை எல்லாவற்றிலும் தேடுவார்கள். බඩගිනි ස්වාමීනි. அதை பசிக்கிறது. අනේ මේ විශ්වාස ගන්න දීලා තියෙනවා ස්වාමීනි. මේක යන්නේ කණේක පහස. ஆரோக்கிய சாப்பிடுறது கூட சித்தமா මේක කණේක හරිනම් இந்த சாப்பாடு පෙන්වනු මැඩම්. ஆண்டரை காட்டும். ඔයාට පෙන්නලා ඉවර වෙනකොට ඔක නිවිලා නරක වෙනවා. ஆண்டவர் காட்டி முடிக்கும் போது எல்லாம் அங்க சாப்பாடு ஆறி அங்க கெட்டிவிடும். ඕම තියෙන ටොයිලට් එකට ගිහින් ඉඳගෙන ස්වාමීනි අපිට මොකද කරන්න ஆண்டவரே நான் சரியா சித்தமா செய்ய போறேன் காரி. ඔබල hina අපේ මෙහෙම ඉන්නවා. இப்படி சிலர் இருக்கிறார்கள். நீங்கள் இருக்கலாம். මාර වැඩ පුණා ඉංගලන්තේ. நீங்கள்
நல்ல ஒரு மேல் நடந்ததா මම ලේඩි කෙනෙකුට අනුශාසන දීලා ඉස්සර மிந்தி ஒரு பெண்மணிக்கு ஒரு ஆலோசனை வழங்கி கொண்டிருக்கும் போது එයා කියනවා මට එළියට ගිහින් සිගරට් එකක් බොන්න වගේ හැඟෙනවා. දෙවියන් වහන්සේ මට කියන්නේ எனக்கு வெளியிலே சென்று புகை குடித்து வரப்படுவது என்னங்கிறது ஆண்டோட சித்தமா கேட்கிறார். මට ඒක දෙවියන් වහන්සේ කියනවා වගේ හැකුණා බෙල්ල මිරිකලා මරනවා இது ஆண்டவர் சொன்னது போல உணர்ந்தது அங்கே கழுத்தை நிறுத்தி கொலை செய்யப்படுறியா තමුන්ට වැරදි කියලා දන්නේ නැත්නම් தனக்கு இது பிழை என்று தெரியாவிட்டா දේව සේවකයන් මේ වැරදි කියලා නැත්නම් මේක වැරදි කියලා නැත්නම් ஒரு ஊழியக்காரர் இது தவறு என்று சொல்லில்லாவிட்டா ඕන එකක් කරන්න. வேற எதை செய்யுங்கள் දැන් සීට්ටු අල්ලන්න. சீட்டும் போடுங்கள். හැබැයි මම අද කියන්නම් நான் என்ன சொல்கிறேன் වැරදි. அது பிழை. ඒ නිසා අයල්ලන්න එපා. இதுவே சீட் போட வேண்டாம். ස්වීට් ටිකට් උරන්න. சீட் டிக்கெட் சுரண்டுங்க. ප්‍රශ්නයක් නැහැ. பிரச்சனை இல்லை. ඒක වැරදි කියලා ඔබ දන්නේ නැත්නම් அது சரியா தெரியாவிட்டா කවුරුත් ඔබට මේක වැරදි කියලා නැත්නම් யாரும் இதை தவறு என்று சொல்லில்லாவிட்டா කරන්න. செய்யுங்க. අද කියන්නම් ස්වීට් ටිකට් ගන්න එක වැරදි. இன்று சொல்லுகிறேன் இனிமே சீட் டிக்கெட் சுரண்ட வேண்டாம். ඒ නිසා අයල්ලන්න. அது என்ன செய்ய வேண்டாம். ඒ නිසා දෙවියන් වහන්සේ වැරදි හොයන දෙවියන් වහන්සේ නෙවෙයි. ஆண்டவர் குற்றங்களை கண்டுபிடிக்கிற தேவன் அல்ல. ඔබ වැරදි කරා කියන දන්න ඒවට විතරක් සමාව ඉල්ලගෙන நீங்கள் ඔබ என்னது தவறு என்று முக்கியமான தெரியுமா அதற்கு மாத்திரம் மறந்துவிடுங்கள். අන්තිමට අපි කියමු 23 වෙනි පාඩම. 23வது வசனம். Verse 23, there is no sorcery against Jacob, no divination against Israel. It will now be said of Jacob and of Israel, see what God has done. යාකෝබ්ට විරුද්ධව ශාස්ත්‍ර කීමක්වත් ඊශ්වරට විරුද්ධව පේන කීමක්වත් නැත. දැනුතු යාකෝබ් සහ ඊශ්වර ගැන දෙවියන් වහන්සේ කොහොමද ඉෂ්ට කර තිබේද කියා කියනු ලැබේ. වසනේ யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. என்னென்ன செய்தார் என்று கொஞ்ச காலத்திலே யாக்கோபை இஸ்ரவேலையும் குறித்து சொல்லப்படும். මේ පදේ කටපාඩම් කරගන්න. இந்த வசனத்தை மனப்பாடம் செய்து கொள்ளுங்கள். Memorize this verse. මොනවද කියලා තියෙන්නේ? என்ன சொல்லப்படுகிறது? යාකෝබ්ට විරුද්ධව පේන කීමක්වත්, හෝනියක්වත්, අන්‍යනම් බැලීමක්වත් කිසිම சாத்திர மூத்தர මොනවත් නැහැ. யாக்கோபு விரோதமான மந்திரவாதம் இல்லை, அங்கே விரோதமான குறிசோதம் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ඒකට හේතුව අපේ මූණවල ලස්සන නිසා නෙවෙයි. அதே காரணம் எங்களுடைய முகம் அழகா இருக்கிறதுனால அல்ல. ඒකට හේතුව අපේ ආඥාව හොඳයි නිසා නෙවෙයි. அது காரணம் எங்களுடைய செபம் நல்லது சொல்வதற்காக. ඒකට හේතුව අපි බයිබලේ දන්නවා නිසා නෙවෙයි. அதே காரணம் எங்கள் வேதம் நன்றாக தெரியும் என்பதற்காக அல்ல. ඒකට හේතුව ස්වාමීන් වහන්සේ අපිට සමග ඉන්න නිසා. காரணம் ஆண்டவர் எங்களோடு இருக்கிறபடியினாலே. යන්ත්‍ර මන්ත්‍ර හෝනියක් මොනවත් අපිට වදින්න නැත්තේ දෙවියන් වහන්සේ අපිට எங்கள் மந்திரங்கள் சூளை உண்மைகளை பாதிக்காத காரணம் ஆண்டவர் எங்களோடு இருக்கிறபடியினாலே. ඒ කියන්නේ දැන් අපිට පාඩ් ගන්න එකක් ඉන්නවා කියන්නේ. எங்களுக்கு எந்த நேரம் பாட்டாடி கொண்டே இருப்பான்னு சொன்னா කවුරුරි පාඩ්කාරයෙක් ඉන්නවා නේ අපි කියොත් එහෙම අපිට රාවල බලනවා. நாங்க போகும்போது முறைத்து பார்ப்பார். අපි ඊට වැඩි ලොකු පාඩ්කාරයෙක් එක්ක යනවා කියලා හිතනවා. அதை விட ஒரு பெரிய ஒரு பாட்காரர் நாங்க பயணம் செய்ய நினைத்துக் கொள்வோம். එතකොට අර හැමදාම අපිට පාඩ් ගන්න එක நேரம் எங்களுக்கு அது செய்யறதுனால මොනවද කියන්නේ? ஒண்ணுமே சொல்ல மாட்டாங்க. ඇයි? ஏன் අපිට බය වෙලා නෙවෙයි. எங்களுக்கு பயப்படுறாங்க. අපි ළඟ ඉන්න எங்களோடு இருக்கிற அந்த நபரை கொடுப்பாங்க. ඒ මෑන්ට බය වෙන නිසා. තේරෙනවද? ඒකනේ පොඩි ළමයි අහලා කියන්නේ මේ තාත්තා ඉන්නක මාත් එක්ක. அதான் சில பேர் அப்பா என்ன வாங்கல சொல்லுவாங்க. ඒ වගේ ඔගොල්ලෝ එක්ක අපේ ඔගොල්ලෝගේ දෙවනහස ඉන්නවා. உங்களோடு ஒரு ஆண்டவர் இருக்கிறார். Your God is with you and your God is so huge that no demons, no devil, no evil spirit can come near you because God is with you. ඔබ සමග දෙවියන් වහන්සේ ඉන්න නිසා உங்களோடு ஆண்டவர் இருக்கிறபடினாலே උන්වහන්සේට බය නිසා அவருக்கு பயப்படுகிறபடினாலே කිසිම යක්ෂ භූත ආත්ම ඔවුන් ළඟට එන්නේ නැහැ. எந்த விதமான பிசாசோ அங்க எதுவான பூதங்களோ உங்க மத்தியில வர முடியாது. අපි කොහරි යනකොට நாங்க எங்காவது போகும்போது අශුද්ධ යක්ෂ භූතයෝ ඉන්න තැනකට ගියොත් அசுத்த ஆவியின் இடத்துல போனால் අපි සමග ඉන්න දෙවියන් වහන්සේ නිසා උන් බය වෙලා දුවයි. எங்களோட ஆண்டவர்களோட பயந்து ஓடி விடுவோம். අපේ ක්‍රිස්තියානිය எங்களுடைய கிறிஸ்தவர்கள் යක්ෂ භූතයන්ට බය වෙනවා. அங்கே பிசாசுகளுக்கு பயம். අනේ පොස්සේ යන්නේ 2 மணிக்கு அப்புறம் போக முடியாது. මෙතන ඉන්න මිනිස්සුන්ට ලයිට් ගියාම බලන්න ඕනේ ආත්ම. இங்க பார்க்க லைட் போனா எப்படி இருக்கும் சொல்லி. ලයිට් ගියාම මිනිස්සු ආත්මෙන් පිරෙනවා. அங்க இங்க ஒரு லைட் போனா ஆவியை நிரம்புவாங்க. ස්තුතිය
වහන්සේ අවිශ්වාසී වෙන නිසා ஆண்டவர் எங்களோடு இருக்கிறபடினாலே ඉස්ම යක්ෂ භූතයෙන්ට බය எந்த பிசாசுக்கோ அங்கே எங்களுக்கு வந்து எங்களோடு இருக்க முடியாது. මේ දෙවියන් වහන්සේ මවපු බල්ලෝ දෙවියන් වහන්සේට බය නැහැ. ஆண்டவரை உருவாக்கப்பட்ட நாயம் அங்கே ආண்டවරුට බය නැහැ. මොකද උන් දෙවියන් වහන්සේ මවපුන්නේ. ஆண்டவர் உருவாக்கினாரே. ඒ නිසා බල්ලෝ ළමට කියලා බය නැතුව මේ සාර බල්ලෙක් එන්නකොට දෙවියන් වහන්සේ මාත් එක්ක ඉන්නකල ළමට ගියොත් බල්ලා ආවයි. நீங்க ஆண்டவர் என்னோட இருக்கிறார். எங்க பண்ணாலும் நாய் கிட்ட சென்றா நாய் கடிக்கும். තේරෙනවද? මම කතා කරන්නේ ආත්මික. நான் ஆளுக்குதிரை காத்து பேசுகிறேன். යක්ෂ භූත හෝමියා මන්තර යන්තර ඒව මොනවද? பிசாசு தூதங்கள் மந்திரங்கள் ஒன்றுமே அவர்கள் பாதிக்காது. හොඳයි ඒක අපේ දෙවියන් වහන්සේ කවුද? අපේ දෙවියන් වහන්සේ මිනිහෙක් නෙවෙයි. அவர் மனிதன் அல்ல. මනුෂ්‍ය පුත්‍රයෙක් නෙවෙයි. மனித புத்திரன் அல்ல. මාස බෝධියක් නැහැ. போய் சொல்ல மாட்டார். මාස ගොනුවක් දුන්නා නම් ඒක ඉෂ්ට කරනවාමයි. வாக்குத்தத்தம் கொடுத்தால் நிறைவேற்றுவார். මාස අපේ රජතුමා, அவரோட ராஜா මාස අපේ ප්‍රතිපන්නේ. அவரை குற்றம் கண்டுபிடிக்க மாட்டார். උන්වහන්සේ ඉස්තා විශාල දෙවියන් වහන්සේ නිසා பெரிய ஆளு இருந்தபடினாலே අපට විරුද්ධව යන්ත්‍ර මන්ත්‍ර සාත්‍ර වන්නේ. இங்க அவங்க விரோதமாக மந்திரங்களோ புருஷங்களோ ஒன்றுமே கிடையாது. ඒ තරම් කුසස් දෙවියන් වහන්සේ. அவர் அது உயர்ந்த ஆண்டவர். ඔබගේ මගේ දෙවියන් වහන්සේ. உங்களுடைய எங்களுடைய ஆண்டவர். ආමෙන්. ஆமென். ඔබේ නයිලා බුවා. ஆமென். ඔබ දෙන්නේ කතා කරන්නේ